நம்ம இந்த வீடியோ 11th பாட்டனியோட அதாவது தாவரவியலோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தமஸ்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்களையும் எல்லா கேள்விகளையும் நல்லா படித்து வச்சுங்கப்பா. இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியான அப்டேட்ஸ்கள் அப்லோடுகள் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சிக்க இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஒருவேளை இதுக்கு நான் ஆன்சர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு போடுங்க கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ சூஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கிபாக்டீரியம் எது டேஷ். செகண்ட் ஒன் டெரிட்டோஃபைட்டுகளில் கேமிடாக்க தாவர சந்தியை குறிப்பது டேஷ். தேர்ட் ஒன் கீழ்கண்டவற்றில் பல்காய்ப்பு தாவரம் எது. ஃபோர்த் ஒன் வெக்சிலரி இதழமைவு இந்த குடும்பத்தின் பண்பாகும் டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் மரபு வழி வகைப்பாடு எதனை பிரதிபலிப்பதால் மிகவும் விரும்பத்தக்க வகைப்பாடாக உள்ளது. சிக்ஸ்த் ஒன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மறைமுக செல் கூப்பை மைட்டோசிஸ் கால்சியஸின் மூலம் எந்த நிலையில் தடை செய்யலாம். செவன்த் ஒன் ஸ்வீட்டர் அயனியின் நிகர மின்னோட்டம் எது. எய்த் ஒன் முதிர்ந்த தண்டின் மையப்பகுதியில் இரண்டாம் நிலை சைலமானது அடர் மற்றும் கடினமான அமைப்பை கொண்ட நீர் கடத்தா பகுதி டேஷ். நைன்த் ஒன் ஒரு மூலக்கூறு பைருவி அமிலம் முழுவதுமாக ஆக்சிஜனேற்ற மடைந்து உருவாகும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை டேஷ் ஆகும். 10th ஒன் தாவரங்களின் விதை உறக்கம் டேஷ். 11th ஒன் கீழ்கண்டவற்றில் எந்த ஹார்மோன் கனி பழுத்தல் மற்றும் சுவாசித்தல் நிகழ்ச்சியினை தூண்டுகிறது. 12th ஒன் C3 தாவரங்களில் தோன்றும் முதல் வினைப்பொருள் டேஷ் ஆகும். 13th ஒன் சூரிய பனித்துளி தாவரம் என அழைக்கப்படுகிறது எது. 14th ஒன் முதலாக உண்மை தாவரங்கள் என அழைக்கப்படுபவை எதை. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கூட 1 மார்க்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 15th வந்து பார்த்தீங்கன்னா தவளை இருக்கை பூஞ்சைகள் என அழைக்கப்படுபவை எதை. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 ஸோ 2 மார்க்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களோட முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது ப்ரோ நாளைக்கு எனக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போட்டுமா அப்படின்னு பாதி பேர் சந்தேகம் வரும், டவுட் வரும். ஸோ அதை கிளியர் பண்ணிடுறேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் ஆனது எடுப்பாங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் ஒரு மிக முக்கியமான கேள்விகளாக வச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்கப்பா. இதிலிருந்து ஒரு சில கேள்வி வரலாம். சரிங்களா? ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 16th வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளால் தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்களை குறிப்பிடுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 17th ஒன் பாசிகளில் பசுங்கணிதத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா. உனது விடையை நியாயப்படுத்துக. 18th ஒன் இரு விதையிலைகளையும் கோப்பை வடிவ பூத்தளத்தையும் கொண்ட தாவரங்களை எவ்வாறு வகைப்படுத்துவாய். 19th ஒன் நொதிகள் வரையறு. 20 தாவரவியலின் படிக்கட்டை என்பது என்ன. 21 இலையின் படம் வரைந்து பாகங்களை குறி. 22 சுவாசித்தலின் ஒட்டுமொத்த வினையை எழுதுக. 23 புரோத நிலை 1இல் பாக்டீன் பற்றி எழுதுக. 24 நன்கு நீரூற்றினாலும் மண்ணில் உள்ள அதிகப்படியான உப்பு அடர்வினால் தாவரம் மூடுகிறது விளக்குக. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ்ப்பா. இதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸாக நல்லா படித்து வச்சுங்க. 25 வரம்பற்ற கிளைத்தலையும் வரம்புடைய கிளைத்தலையும் ஒப்பிடுக. 26 ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியின் முக்கியத்துவத்தை கூறுக. 27 நைட்ரஜன் நிலை நிறுத்தத்தில் நைட்ரோஜினஸ் நொதியின் பங்கினை விவரி. 28 சதைப்பற்றுள்ள தாவரங்களில் சுவாச ஈவு மதிப்பு 0 ஏன். 29 சாற்றுக்கட்டை வைரக்கட்டை இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. 30 குரோமோசோமின் அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறி. 31 மனோசைலிக் மற்றும் பிக்னோசைலிக் வேறுபடுத்துக, எடுத்துக்காட்டு தருக. 32 பரவல் என்றால் என்ன, எவையினும் 2 முக்கியத்துவத்தை எழுதுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 33 வைரஸின் உயிருள்ள பண்புகள் ஏதேனும் 3 மட்டும் எழுதுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. இந்த 3 மார்க்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கு 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் 34ல் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டினை விவாதி அல்லது சைக்கஸ் கூட்டிலை காம்பின் குறுக்கு வெட்டி தோற்றத்தை விவரி. ஓகேங்களா? 35 ஆணிவேர் உருமாற்ற வகைகளை படத்துடன் விவரி, எடுத்துக்காட்டு தருக அல்லது சூழூட்டு முறைகளை விவரி. 36 ரெசின்ஸ் கம்யூனிஸ் மலர் பண்புகளை எழுதுக. ஏதேனும் ஒரு மலரின் வரைபடம் வரைந்து மலர் வாய்ப்பாட்டை எழுதுக. ஓகேங்களா? அல்லது ஆர்என்ஏவின் வகைகளை விவரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 37 சுழல் ஒளிபாஸ் பாரிகரணம் சுழலா ஒளிபாஸ் பாரிகரணம் வேறுபடுத்துக அல்லது
ப்ரோகேரியோட்டிக் செல்லை யூகேரியோட்டிக் செல்களிலிருந்து வேறுபடுத்துக. 38 ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகள் யாவை? அல்லது குளுக்கோஸ் உடையும் மாற்று வழிபாதையின் பெயர் என்ன? அதில் நடைபெறும் வினைகளை விவரி. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மேலே இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா படித்து வச்சிருப்பா. இதுலேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வு கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்து வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறேங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் போய் ஜாயின் பண்ணுறேங்க. இதுக்கு நான் ஆன்சர் கீ வேணும்னு வச்சிங்கன்னா ஆன்சருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். டாட்டா, பை பை.